ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் மாலில் போய் சாப்பிட்றீங்களா அப்படியே அந்த டேஸ்ட்டு தாங்க இருக்கும். நம்ம அங்கே கொடுக்க சேவ் பண்ணுறது தாங்க டிஃப்ரெண்ட். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பாஸ்தா எடுத்துக்கேங்க. நான் வந்து இந்த மாதிரி பாஸ்தா எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதாங்க நான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டு அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சுருக்கேங்க. மீடியமான அளவுக்கு இப்போ ஹீட்டில் இருக்குங்க. இப்போ இது கூடயே நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க எது சேர்த்தாலும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இதை போட்டாச்சுங்க. இதை வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணுங்க. மீடியமான அளவுக்கு தண்ணியில் எல்லாமே மூழ்கி இருக்கணுங்க. இந்த மாதிரி மூழ்கி இருந்தாங்க ரொம்பவும் குழஞ்சு போகாமல் இருக்கும். தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க. இது வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், பாஸ்தா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ இதை வெந்துருச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். ஒரு கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆகுங்க. ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள். இப்படி கட் ஆகிடுச்சுனாவே அது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு நம்ம ஒரு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த தண்ணியிலே இருந்தால் அது வந்து ரொம்ப குக்காயிருங்க. அதனால் வந்து இதை வந்து பச்சை தண்ணியில் மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நார்மல் வாட்டர் கொடுத்து நல்லா அலசி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம குக் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இப்போ எண்ணெய் சூடேறிச்சுங்க. நம்ம இது கூட கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா கடுகு பொரிட்டுங்க. நம்ம கடுகு பொரிஞ்சோன்னே எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்குறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வதங்கிச்சுங்க. நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நம்ம வெங்காயத்தை வந்து இது எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. அது இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. எனக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நீங்கள் வந்து ரொம்ப இல்லை, தக்காளி வெங்காயம் வந்து அந்த வாயில் கடிப்படுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மண்ணு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. நம்மளுக்கு வந்து வாயில் அடிப்பட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால தாங்க இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கேங்க. நம்ம பாஸ்தா கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால தாங்க 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் பாஸ்தாவோட அளவு பொறுத்து இருக்குங்க உங்கள் முட்டை சேர்த்துக்கிறது. சும்மா 1 பாக்கெட் சேர்த்திங்கன்னா 1 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 3 பாக்கெட் சேர்த்துருக்கேங்க. அதனால் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த ஓரத்துலேயே இதை நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேயே வச்சு இந்த முட்டையை வந்து வேக வச்சிடலாங்க. நம்ம ஏன் வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்க்க போகிறதில்ல அப்படின்னா, இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்துச்சுன்னா ஒரு சில வெங்காயம் வந்து உதிரியாக வராமல் இருக்குங்க. அந்த வெங்காயம் வராத வெங்காயத்துக்குள்ளே முட்டை போய் சேர்ந்துக்கோங்க. அது வந்து பச்சை ஸ்மெல்லை கொடுக்குங்க. முட்டையோட பச்சை ஸ்மெல்லை கொடுக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது இல்லைங்க. அதனால தாங்க இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் செய்கிறது எல்லாருமே. இப்போ இதை நல்லா வேக வச்சு நல்லா அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துச்சு பாருங்கள். முட்டை உருண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம அந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாங்க.
இது வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து முட்டைக்குள்ளே நல்லா சேர்ந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. வரம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது கூடயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா முட்டை சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே இதை கலந்து விடுங்க. இது பாருங்கள், நான் கலந்துகிட்டே இருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. நீங்கள் கலக்க தாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ ரெட்டிஷாக தெரியுது பாருங்கள். இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இது கூட மேலால் வந்து நம்ம அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ பார்க்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே வாயெல்லாம் எச்சி ஊடுதுங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுல்ல. வெந்ததெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு அரை பிஞ்சு அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருந்தா சூப்பராக இருந்துருக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அடுத்த டைம் நம்ம செய்கிறப்ப உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.